இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 12,002 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 5,904 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா சுமார் 849 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது இது இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை. ஏறக்குறைய 10% வாக்குகள் என்பது எண்ணப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது திமுக வேட்பாளர் அந்த 10% வாக்குகளில் ஏறக்குறைய 6% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக தொடர்ந்து இரண்டாவது சுற்றிலும் திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திரு நாகராஜ், இந்த தேர்தலுக்கு முன்பு 2 பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் பிரதானமாக கையில் எடுத்தாங்க. ஒன்று கள்ளக்குறிச்சி சம்பவம், இன்னொன்று ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. இந்த 2 விஷயமே சட்ட ஒழுங்கு தொடர்பான ஒரு கேள்விகளை முன்னிறுத்தி மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டது. இப்போ இந்த இடைத்தேர்தலில் இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான ஒரு பாதகமான எண்ணிக்கையை பார்க்க முடியல. ஸோ மக்கள் அவங்க எடுத்த நடவடிக்கையை அங்கீகரிக்கிறாங்க. சட்ட ரீதியான எடுக்கப்பட்ட நடவடிக்கையுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை சார், இது எந்த வகையில் நேரடியாக மக்களை பாதிக்கிறது அப்படிங்கிறது 2 விஷயம். ஒன்று ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையாகட்டும் அல்லது மற்றது கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆகட்டும், ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்பு அது மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தும். தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் அதே போல தேசத்தை பற்றிய விவரங்களை முழுமையாக தெரிந்து கொண்டவர்களும் எடுக்கிற முடிவு தான் தேர்தல் முடிவாக அமையணும். ஆனா அப்படி இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கள்ளக்குறிச்சி அப்படின்றது ஒரு காலத்துல விழுப்புரத்துடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய ஒரு அங்கம் தான். அது கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது யாருமே ரொம்ப எளிதாக கடந்து போற விஷயம் கிடையாது. அது ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகிற விஷயம். அது சொந்த மாவட்ட மக்கள் 60 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ். அங்க தலித் மக்களுடைய கணிசமான ஒரு அதிருப்திக்கு ஆளான விஷயமாக பேசப்பட்ட அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் அவங்களோட ஈக்குவலா எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் தான். இந்த 2 அதனால தான் குறிப்பிட்டு கேட்கிறேன். இல்ல, அதான் அவங்க தலைவர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப அந்த சமுதாயத்துக்கு நாங்க தான் தூண்களாக நிக்கிறோம், நாங்க தான் அடிப்படையில் அவங்கள பாதுகாக்கிறோம், அவங்க உரிமைகளுக்காக போர் கொடுக்கிறோம் அப்படின்னு போர்க்குரல் கொடுக்கிறோம்னு சொல்றவங்களே அந்த பகுதியில் நின்று கொண்டு அவர்கள் ஓரத்தில் நின்று கொண்டு திமுகவுடன் நின்று கொண்டு சப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதை கவனிக்கணும். நம்முடைய நண்பர் திருமாவளவன் ஆகட்டும் அல்லது மற்ற கட்சிகள் ஆகட்டும் ஏதோ பேரளவிற்கு ஒரு போராட்டம் என்று நடத்திவிட்டு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இது வேற சக்தியில் இருக்கிறது, இது சட்டம் ஒழுங்கை கெடுக்கின்ற சக்தியில் இருக்கிறது, இதை வேற மாதிரி கொண்டு வராங்களா ஒழிய இது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கான தாக்குதலா அவங்க பார்க்கல. அவங்களும் அதை தங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்காத வகையில, தங்களுடைய பதவி பாதிக்காத வகையில எப்படி கையாளலாம் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம். திமுக ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படின்னா எதிர்வரிசையில எதிர்கட்சியோடு நிற்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணாமலை அவர்களும் பேசக்கூடிய கருத்து அப்படின்னு எதிர்வரிசையில் பேசுறாங்க. 2 பேருமே மக்கள் மத்தியில கருத்தை வைக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல மக்கள் தானே இருக்காங்க. ஏன் அண்ணாமலை கருத்தையோ அன்புமணி கருத்தையோ ஏற்றுக்கொள்ளல, திருமாவளவன் கருத்தை ஏத்துக்கிறாங்க? நான் தான் சொல்றேன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறதா முக்கியம். அந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி எவ்வளவு பேரிடம் இருக்கிறது என்கிறதா முக்கியம். நீங்க விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி ஒரு 60,000 பேருக்கு இருக்கு. இதுதான் நீங்க எடுத்துக்கணும். 1,20,000 பேர் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று சொல்லலாம், அல்லது அவர்களுக்கு அதை பற்றி தெளிவில்லை என்று சொல்லலாம், அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை சரிதான் அப்படின்னு கருதலாம் இல்லையா? நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி இந்த 2 பாராமீட்டர்ல நிக்கிறீங்க? அரசு எடுக்க நடவடிக்கை சரிதான் கூட கருதலாம் இல்லையா? நீங்க அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. நீங்க ஒரு அது இல்ல, அது பொது தேர்தலில் எதிரொலிக்கும் வழி. இடைத்தேர்தலில் அந்த எதிர்ப்பு இருக்காது. அந்த பர்டிகுலர் சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருந்து அதனால் அங்கு பின்னணியில் இருக்கிற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மாற்றம் நிகழலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இங்கு இல்லை. இது பொதுவாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக அவர் சொன்னது போல அந்த 1000 ரூபாய் அப்பப்ப கொடுக்கிற பிரிச்சு கொடுக்கிற மீன், அப்பப்ப கொடுக்கிற அந்த இலவசங்கள், அது அவங்கள மனமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. என்னோட நண்பர் சொன்னார், இது மத்திய அரசு என்னெல்லாம் செய்யலன்னார். நான் சொன்னேன், இன்னைக்கு கொடுத்திருக்கிறதுல ஜல்ஜீவனுக்காக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி ஏறக்குறைய 12,491 கோடி. அதுல வெறும் 5,000 கோடியை மட்டும்தான் தமிழக அரசு பயன்படுத்தி இருக்கிறது. இன்றும் ஜல்ஜீவன், அதாவது முக்கியமான இந்த வீட்டுக்கு வீடு தண்ணி கொண்டு போய் சேர்த்த விஷயத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதியை கூட தமிழக அரசு சரியாக பயன்படுத்தவில்லை. இதுதான் விஸ்வகர்மா திட்டம்.
விஸ்வகர்மா திட்டத்தையும் அரசு முன்னெடுக்க தயாராக இல்லை. அதை கேட்டா அது வந்து குலத்தொழில் என்று அவர்கள் சொல்லி பிரச்சாரத்தை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதுக்கு உண்டான பிரிவிலேஜ் இருக்கு சார், அவங்களுக்கு உண்டான கொள்கை இருக்கு. விஸ்வகர்மாவை ஏத்துக்கல அப்படின்னா ஸ்கில் இந்தியால இருக்கக்கூடிய மற்ற அம்சத்தை எடுத்துக்கிறாங்க. நாம் தமிழர்னு சொல்லிட்டு நான் முதல்வன் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு அவங்க ஓன் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் விஸ்வகர்மாவே எடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க? இல்ல விஸ்வகர்மாங்கிறது திட்டம் அல்ல, நிதி. நீங்க அதன் மூலமாக யார் ஒருவரும் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு தொழில் பயிற்சி பெற்று நீங்க ஒரு தொழில் முனைவோராக மாற முடியும். இதே கன்னியாகுமரியில மீனவர் குழந்தைகளுக்கு மீனவர் மாணவர்களுக்கு மீன் பிடிப்பதை சொல்லிக் கொடுக்கின்ற திமுக அரசு அதை குலத்தொழிலாக பார்க்கவில்லையா? ஆக இவங்களுக்கு எதெல்லாம் சௌரியமோ, எதெல்லாம் தங்கள் வாக்கு வங்கிக்கு சௌரியமாக இருக்குமோ, எதெல்லாம் தங்களுடைய எதிர்கால ஆட்சிக்கு வலுவாக நமக்கு களம் அமைக்குமோ அதற்காக இந்த மக்களுக்கு எந்த துரோகம் செய்தாலும், எந்த தவறு செய்தாலும், எந்த தடைகள் செய்தாலும் கவலை இல்லை என்று நினைக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுதான் தொடர்ச்சியான வெற்றி. அதனுடைய வெளிப்பாடு தான் தேர்தல் முடிவு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த முறை விழுந்த வாக்குகள்ல திரு பிரியன் நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. இன்ற வேட்பாளர் நீ விழுக போற 60,000 வாக்குகள், அதாவது பாமகவுக்கும் பேசி முடிச்சிடறேன். இந்த தேர்தலில் இடைத்தேர்தல் விழுக போகின்ற பாமகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விழுக போகின்ற வாக்குகள் நிச்சயமாக திமுகவினுடைய முகத்திரையை கிழிக்கின்ற ஏற்றுக்கொள்ளாத வாக்குகளாகத்தான் இருக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி நாகராஜ் சார் ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் இப்போ நெறியாளர் வேற பாலா இருந்தார். அதாவது இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வைட் பண்ணுறதுல 7வது இடத்துல இருக்குன்னார். இப்போ ஜூன் 24 அன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. முதல் 5 மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அந்த விவரங்கள் தவறு. அதாவது இவங்களுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, ஏதோ 70 வருஷ காலத்தில் எதுவுமே நடக்கல தமிழ்நாட்டில் அப்படின்ற அந்த நெரேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது கள்ளச்சாராய சாவுல வந்து திமுகவுடைய போலீஸுடைய நிர்வாகம், தமிழக அரசு நிர்வாகத்தில் நாங்கள் விமர்சனம் பண்ணி தான் இருக்கோம். நீங்க வந்து 70 வருஷம் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நடக்கலன்ற அந்த விஷயத்தை தயவுசெய்து கட்டமைக்காதீங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திருக்கிற வளர்ச்சிகள்லாம் இந்த 70 வருஷம் நடந்திருக்கு. ஊழல் போன்ற விஷயங்கள் இருக்கு. எந்த மாநிலத்தில் ஊழல் இல்லை? ஊழல்லாம் இருக்கு. அதுக்கான திமுக அதிமுக எல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க. அதையும் சொல்லி தான் இருக்கோம். அதுக்குன்னு வளர்ச்சியா இல்லைன்னு சொல்லாதீங்க. ஜல்ஜீவன் திட்டத்தில் 12,000 கோடி கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்களே, 50% யார் போடணும்? 50% தமிழ்நாடு கவர்மெண்ட் போடணும் சார். அதுக்கு ஃபண்ட்ஸ் வேண்டாமா? அதுக்கு நீங்க 12,000 கோடி கொடுத்தா போருமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் வேண்டாமா? அவங்க ஓன் ஃபண்ட்ஸ்ல இருந்தா போடணும். அதை சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்க பல விஷயங்கள் சொல்லிட்டு போறீங்க. அதாவது தமிழ்நாடு எதுவுமே வளரலன்னு சொல்லாதீங்க. ஊழல் போன்ற விஷயங்கள் சொல்லுங்க. 70 வருஷம் ஒண்ணுமே நடக்கலன்னு தமிழ்நாட்டு மக்களை நீங்க ஏமாத்துற மாதிரியான ஒரு விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் கண்ணுக்கு முன்னாடி வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. ஊழல் போன்ற விஷயங்களை சொல்லுங்க, அரசியல் குறைகளை பத்தி பேசுங்க, கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுங்க, அதெல்லாம் பேசுங்க. ஒண்ணுமே நடக்கல, நாங்க தான் வந்து எல்லாம் பண்ணணும். தேர்தல் நேரத்தில் எல்லா விஷயமுமே எல்லா பிரச்சனையுமே மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டது. விக்கிரவாணி இடைத்தேர்தல் தொடங்கி எல்லா தேர்தலுமே மக்கள் மன்றத்தில் பேசாத பிரச்சனை கிடையாது. ஆனா மக்களுடைய முடிவு தான் இந்த தேர்தல் முடிவா நாம் பார்த்துட்டு இருக்கோம். திரு சையத் நாகராஜ் என்ன சொன்னாரு? ஜல்ஜீவன் திட்டம் வந்து 5,000 கோடி தான் பயன்படுத்தி இருக்கோம். பதில் கொடுத்துறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. இல்ல ஆனா அவரே நீ சொன்ன தமிழ்நாடு அரசு வந்து ஜல்ஜீவன் திட்டம் வந்து ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலன்னு குடியரசுத் தலைவர்கிட்ட முதல் பரிசு வாங்கியிருக்குங்க. ஜல்ஜீவன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல முதல் பரிசு தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு. நீங்க ஒரு பக்கம் ஜல்ஜீவன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலன்றீங்க. ஆனா குடியரசுத் தலைவர் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்கிறாரு. எது உண்மைன்னு தெரியல. அப்ப உங்களுடைய கூற்றுப்படி ஒழுங்கா செயல்படாத தமிழ்நாடு அரசுக்கு குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு முதல் பரிசு கொடுக்கிறாரா ஜல்ஜீவன் திட்டத்துல? அதனால போற போக்குல ஏதாவது பேசிட்டு போறதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு.